ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிலீவ் யுவர் செல்ஃப். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம எஸ்பிஓவில் ட்ரைனிங் பீரியட் ஓப்பன் ஆகிடுச்சு. அதாவது ட்ரைனிங் பீரியட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ட்ரைனிங் பீரியடோட ஃபஸ்ட்டு டாஸ்க் இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அந்த டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், யாரெல்லாம் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும், யாரெல்லாம் பண்ணணும், யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த டாஸ்க் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் இந்த டாஸ்க். ஓகேங்களா? டிஜிட்டல் கண்டென்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு இந்த டாஸ்க்கு கிடையாது. அவங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேஷனில் டாஸ்க்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த டாஸ்க் ஒன்லி ஃபார் மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இந்த டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட எஸ்பிஓ போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு உங்கள் டேஷ்போர்டு கீழே பாருங்கள், டுடே டாஸ்க்குன்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கும். அந்த டுடே டாஸ்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும், கோ டு டாஸ்க் நம்பர் 1. ஓகேங்களா? இந்த கோ டு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஆட் ஓப்பன் ஆகும். அதில் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் 20 செகண்ட்ஸ். ஓகேங்களா? வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அந்த பர்ச்சேஸ் நவுங்கிறத கிளிக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணக்கூடாது. அந்த செகண்ட்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் டாஸ்க்கோடது ஓப்பன் ஆகும். அதை தான் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ கோ டு யுவர் டாஸ்க் பேஜ். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி தான். நம்ம அமேசான் ஆப்போ இல்லை வெப்சைட்டோ இது ரெண்டில் எது வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணும், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணும். சேம் ப்ராசஸ் தான். பட் ஒரு சின்ன ஒரு அடிஷன் அங்கே என்னென்னா, அங்கே ஒரு ஹேஷ்டேக்கை ஆட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அமேசான் ஆப்போ வெப்சைட்டோ ஏதோ ஒன்று லாகின் பண்ணிக்கோங்க. எனி ஒன் ப்ராடக்டை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் இப்போ இந்த பேக்கை செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நான் இந்த பேக்கை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த பேக்கை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதோட ப்ராடக்ட் டீட்டெயில் பாருங்கள், மேலே கரெக்டாக ஷோ ஆகுது. அந்த ப்ராடக்டோட நேம் ப்ளஸ் அந்த டீட்டெயில் தெளிவாக ஷோ ஆகுற மாதிரி தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். சில ப்ராடக்ட்டுக்கு கீழே இருக்கும், சில ப்ராடக்ட்டுக்கு மேலே இருக்கும். ஸோ அதை தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. இப்போ மேலே இருக்க அந்த டிஸ்கிரிப்ஷன், அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான ஃபுல் டீட்டெயிலை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எடுத்தாச்சு. இப்போது அகெயின் உங்கள் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிட்டு அங்கே நம்ம எப்பயுமே போஸ்ட் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்டோட ஃபுல் டீட்டெயிலை அங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். நம்ம அங்கே ஆல்ரெடி காப்பி பண்ணது இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுவோம். அண்ட் முக்கியமான விஷயம், அந்த ப்ராடக்டை நம்ம ரிவ்யூ, அதாவது நம்மளோட ஓன் கண்டென்ட் அங்கே ஒன்று இருக்கணும் அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக. ஓகேங்களா? ஸோ அந்த பேக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று, அந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் ஆகுது, ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போடுங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்னோடது அங்கே போகிறேன், ஐ லைக் திஸ் ப்ராடக்ட், இட்ஸ் லுக்கிங் வெரி கூல் அப்படின்னு சொல்லி அந்த பேக்கோட கலரும் அதை பார்க்கவே ரொம்பவே ஒரு யூனிக்கான லுக்கில் இருக்குது. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை நான் அங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? இது பண்ணி முடிச்சுட்டு அந்த ஃபோட்டோவை, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஃபோட்டோவை அந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு மெயின் இம்பார்ட்டண்டான உங்கள் விஷயம் என்னென்னா, நம்ம எஸ்பிஓவில் போர்ட்டலுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா 4th ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் பாருங்கள், ஹேஷ்டேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மிஸ் பண்ணிடாது. அந்த ஹேஷ்டேக் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த காப்பிங்கிற ஆப்ஷன் வரும். அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல அதை பேஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஹேஷ்டேக் அதை நீங்கள் போடும்போதே கீழே அதுக்கான ஒரு ஹேஷ்டேக் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? பார்த்தீங்களா? ஸோ அந்த ஹேஷ்டேக்கு தப்பு இல்லாமல் கரெக்டாக போடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஹேஷ்டேக்கை போட்டுட்டு போஸ்ட் இது கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களோடது போஸ்ட் ஆகிடுச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஹேஷ்டேக் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த போஸ்ட்டை இப்போ நம்ம நார்மலாக நம்ம ஷேர் பண்ணி அந்த காப்பி URL எடுப்போம் பார்த்தீங்களா? ஸோ ஷேருங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம காப்பி லிங்க் வந்துடும். ஓகேங்களா? அந்த லிங்க் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி தான் நம்ம ஸ்டாஃப் ஐடி நேம் வரும். அது கீழே டைட்டிலுங்கிற இடத்துல ஃபேஸ்புக்கை கொடுங்க. அதுக்கப்புறம் சூஸ் டைப்புங்கிற இடத்துல ஃபேஸ்புக். ஓகேங்களா?
அதுக்கப்புறம் அந்த யூஆர்எல்க்கு இடத்துல நம்ம எப்பயுமே யூஆர்எல் கொடுப்போம் பார்த்திங்களா, அதை எடுத்து அந்த இடத்துல சப்மிட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி முந்தா நேற்று தான் என்னோடய டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ 7 டேஸ். ஸோ ஆல்ரெடி நான் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறேனால அந்த இடத்துல சப்மிட் வரல, பட் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ 7 டேஸ் ஒன்ஸ் தான் டாஸ்க். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தெளிவாக புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.